ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபினா, கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சைடெல்லாம் தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவோம். பஜ்ஜின்னா எங்கே அந்த மிளகா பஜ்ஜியான்னு கேட்டு கிண்டல் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. பார்க்கவே டெம்ட் ஏற்றுற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி பஜ்ஜி. நாங்கள் தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவோம், நீங்கள் தக்காளி கடையல், தக்காளி சட்னின்னு மட்டும் சொன்னால் இந்த ஏரியா எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆவாங்க. அப்படிங்கிற மாதிரி இது சட்னி கிடையாது, கடையல்னு வேணால் சொல்லிக்கிங்க. ஆனால் தக்காளி பஜ்ஜி தான், அதுக்கு பேர் பஜ்ஜி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு தக்காளி நல்லா பழுத்து பழமாக எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்துக்கிறேன். பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா. இப்போ குக்கரில் பண்ணிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் அவசரம், உடனே செய்யணும் இன்றைக்கி. அதனால் டக்குன்னு பசி வந்துடுச்சு எல்லாத்துக்கும். அதனால் குக்கர் வச்சுருக்கேன். இல்லைன்னா மண் சட்டியிலே வேக வச்சோம்னாலும் சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் எண்ணெயில் தான் நான் தாளிக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் தாளிச்சுக்கோங்க. அதில் கடுகும் சீரகமும் மஸ்ட்டு, அது ரெண்டும் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போடுங்க. அது ரெண்டும் போடும்போது நல்லா தெரிக்கும். பார்த்து கவனமாக போடுங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கனாலும் பேச்சுலர்ஸாக இருந்தீங்கனாலும் கவனமாக போடுங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பூண்டு 1-2 இடித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டு ஒரு 10-15 பூண்டே போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக வேணும்னா போட்டுக்கலாம், டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் வராதுங்க. பூண்டு நான் இப்போ ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி ஒரு 10-20 சின்ன வெங்காயம் போட்டாலும் போதும் தான். ஆனால் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு, பெரிய வெங்காயம் போட வேண்டாம். கிடைக்கலைன்னா போடுங்க, ஆனால் சின்ன வெங்காயம் போடும்போது அதோடய ருசியே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சின்ன வெங்காயம் நான் தாராளமாகவே போட்டிருக்கேன். நீங்கள் இவ்வளோ போடணுன்னு அவசியம் இல்லை, அளவாக போட்டுக்கங்க. நான் முழுசாகவே சேர்த்துருக்கேன், ஏன்னா நம்ம குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ண போகிறதுனால சீக்கிரம் வெந்துருங்கிறதுனால நான் முழுசாக தான் போட்டிருக்கேன். அது வேகிறதுக்கு வணங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்குது பாருங்கள். இது கொஞ்சம் நம்ம ஏரியாவில் எல்லாம் கேட்கும்போதே பஜ்ஜியா அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டான ஈஸியான அந்த உங்களுக்கு சைட் டிஷ் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அந்த ஒயிட்டாக கடைசியாக போட்டது க்யூப்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு ஒன்று போட்டிருக்கேங்க. ஏன்னா என்கிட்ட இன்றைக்கி தக்காளி இல்லை, பீர்க்கங்காயும் இல்லை, அதனால் நான் உருளைக்கிழங்கு டேஸ்ட்டுக்கு போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு போட வேண்டாம், டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் வராது. நான் உருளைக்கிழங்கு நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்குங்கிறதுனாலையும் பஜ்ஜியில் போடும்போது அது ஒரு டேஸ்ட்டுங்க, அதனால் அது போட்டிருக்கேன். அது ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் போட்டிருக்கேன். அது போட்டு அது கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறமா தக்காளி பழம் ஒரு 6-7 தக்காளி பழம் நல்லா பெருசாக இருந்துச்சு. அதனால் நல்லா தக்காளி பழத்தை போட்டாச்சு. அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், இப்போ தேவையான பஜ்ஜிக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா நல்லா குமிச்சு வச்ச மாதிரி அந்த 1 ஸ்பூன் நல்ல மிளகாத்தூள் போட்டிருக்கேன். வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நம்ம வீட்டு காரம் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன், அதனால தான் இதெல்லாம் சேர்த்துறேன். ஏன்னா புளிப்பு தான் தெரியும் அந்த பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போட்டது. இப்போ இந்த மிளகாய் பொடியும் சேர்த்தும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, பச்சை மிளகா அவாய்ட் நினைக்கிறவங்க அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மிளகாத்தூள் மட்டும் போட்டு கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி காஞ்ச மிளகா வேண்டான்னு நினச்சா அதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை அது 2 மட்டும் போட்டு மிளகாத்தூள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இது பண்ணிக்கலாம். டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் வராது. காரத்துக்காகவும் அந்த கலருக்காகவும் மட்டும்தான் கொஞ்சம் சேர்த்துவோம் நாங்கள், அதனால் சேர்த்திருக்கேன். இப்போ எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி அந்த தக்காளிலேயே வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1-1.5 டம்ளர் மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கட்டியாகவும் செய்யலாம், இது தண்ணி மாதிரி செய்யலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கட்டியாக செஞ்சோம்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் தோசைக்கு நல்லா கொதிக்க விட்டு, ப்ரெஷர் குக்னால் ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஒரு விசிலுக்கே வெந்திருந்தால் நான் 2 விசில் விட்டுருக்கேன், அவசரம் அப்படிங்கிறனால. இப்போ அந்த எடுத்துட்டு அதுக்கு ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறமா எடுங்க, கவனமாக எடுங்க. எடுத்துட்டு அந்த தண்ணி மட்டும் இருக்கிறத வடிச்சிட்டு, இதில் நான் கடையிற்கு மத்து போட்டு கடைய பார்த்தேன், மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துட்டு கடைய பார்த்தேன். ஆனால் அது கடையிற்கு செட் ஆகலை எனக்கு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டேன் மண்பானைக்கு. நம்ம எப்போவும் கீரை இந்த பஜ்ஜியெல்லாம் கடையிறக்குன்னு வச்சுருக்கிற பாத்திரம் இது, அதில் சேர்த்துக்கிட்டேன். அதில் சேர்த்து கடையும் போது அப்படியே நல்லா வலுன்னு சூப்பராக கடைஞ்சி வரும். பார்த்திங்கன்னா நான் எடுத்து காமிப்பேன், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ அந்த கடைஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கிறேன்னா, அந்த வடித்து வச்சோம் இல்லையா தண்ணி, வேக வைக்கும்போது விட்ட தண்ணி இதில் சேர்த்துட்டு கலந்தோம்னா கரெக்டான பதத்தில் வந்திருக்கு பாருங்கள். அருமையாக இருக்கும், சுட சுட சூப்பராக வந்திருக்கும். அதனால் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இது தக்காளி நான் தோசை வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. முட்டை தோசைனா ஒருத்தருக்கு பாதி வெந்த மாதிரி, ஒருத்தருக்கு 3/4 வேக்காடு, ஒருத்தருக்கு நல்லா தோசையிலேயே கலந்து விட்ட மாதிரி. இப்படி இருக்கிற 4 பேர்த்துக்கு 7 விதமாக செஞ்சு வச்சு தோசைக்கு கொடுத்தாச்சுங்க. இது நான் அடித்து சொல்லுவேன், அடிப்பொலியான டேஸ்ட்டில் இருக்கும். அடிச்சுன்னா அடிச்செல்லாம் இல்லைங்க,
சொல்கிறேன் நான் கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது கூட கத்திரிக்காய், அந்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். பார்க்கவே உங்களுக்கு ஒரு சாப்பிட்ணும் இப்போவே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது கொத்து கிடையாதுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டாங்க.